எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இது ஃபேன் சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். ஊர்னு இது வந்து தலை ஈரமாக இருக்குன்னு காய வச்சிருக்கிறேன். ஏன்னா காலையிலே குளிச்சதுனால தலை ஈரமாக இருக்குது. அப்படியே கொண்டை போட்டுட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு காய வைக்க முடியலை. அதனால ஃபேன் காற்றுல உட்காந்துட்டேன். அங்கே பூவாக தூங்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். அதுக்காகவும் நான் வச்சுருக்கேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை பெஞ்சாலும் ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. எனக்கு தலைவலிக்குது. 2 நாளாக தலைவலி. எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது. எனக்கு ரொம்ப மழை பெஞ்சா அப்படியே ரொம்ப உடனே காஞ்சி போகுது. இங்குள்ள பூமி அப்படி. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா, ஒரு பூஜை ஒன்று பண்ணுவாங்கல்ல, கையில் கயிறு கட்டுவாங்கல்ல, அது வந்துட்டு இன்றைக்கி வந்து என்னை அதுக்காக தான் வர சொன்னாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பூஜை நடந்திருக்கு ஒடிசாவில். ஆனால் நான் கயிறு கட்டிக்கலை. கயிறு வந்துட்டு இங்கே வந்து தான் இன்றைக்கி வியாழக்கிழமையா, அதனால் கயிறு கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் கயிறு கட்டணும். காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. மணி 12 மணி ஆயிடுச்சு. சாப்பிடக்கூடாது. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த கயிறு கட்டணும். இந்த கயிறு கட்டிட்டா தான் நம்ம வந்து சிக்கன் எதுவும் சாப்பிட முடியாது. போச்சு. இத்தனை நாள் நல்லா ஜாலியாக ஏமாற்றிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில். எனக்கு இதுக்கப்புறமும் நம்மளால ஏமாற்ற முடியாது. ஃபேன் காற்று சவுண்டு காற்று நான் பேசுகிறது கேட்காதுன்னு நினைக்கிறேன். தள்ளியோ சரி, அதனால சொன்னாங்க. சரி கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இங்கே நான் என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னு பாருங்கள். இங்கே பாதாம் வந்து உடச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பூவாவுக்கு தான் மாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சர்லாக், ஹோம்மேட் சர்லாக் தான். கொண்டைக்கடலை, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, முந்திரி. இவ்வளோ முந்திரி போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். நான் அளவு வச்சு தான் போடுறேன். இந்த ஒரு கப்பு இருக்கா, இந்த கப்பில் வந்துட்டு ஒரு கப்பு எல்லாத்துக்குமே ஒரு கப்பு. நான் முந்திரி மட்டும் இவ்வளோ கம்மியாக எடுத்துப்பேன். அதேமாரி வந்துட்டு பாதாம் இருக்கு பாருங்க. இங்கே இருங்க பாதாம். எவ்வளோ பாதாம் இருக்குதுன்னு பாருங்கள். தம்பி ஃபாரின்லேருந்து கொண்டு வந்தான். நம்ம ஊரில் வந்துட்டு நிஜமாலுமே ஒரு 4 பீஸ் தாங்க 40 ரூபாங்க. அந்த ஊரில் பாருங்கள். தம்பி இருந்த ஊர் வந்து மலேசியா தான். பாருங்கள் எவ்வளோ ரேட்டு கம்மியாக கிடைக்குன்ட்டு பாருங்கள். தம்பி வாங்கிட்டு வந்தான். எனக்கு 1 கிலோ கொடுத்தான். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. பாதாம் பருப்பு பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். சரி பூவாக்கு அப்படியே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலான்ட்டு இது நேற்று அலசி காய வச்சது. இது வந்து பச்சை பயிறு உளுந்து, இது அரிசி ரெண்டும் அலசி காய வச்சுட்டு இதெல்லாம் அலசி காய வைக்க முடியல. அதுக்குள்ளே மழை வந்து சாவடிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னுமே இதில் ஒரு 2 பொருள் சேர்க்கணும். ஜவ்வரிசி சேர்க்கணும். அப்புறம் வந்துட்டு வேறு கோதுமை சேர்க்கணும். ஜவ்வரிசி, கோதுமை, அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் ஒரு 10 பொருள் சேர்ப்பேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 வந்துருச்சு. இந்த வீட்டில் எறும்பு இருக்குதுன்னா நிறைய எறும்பு இருக்குது. எல்லாத்துலேயுமே எறும்பு வந்துடும். எறும்புக்கு சாக் பீஸு போடலைன்னா வச்சாங்க எறும்பு வந்துடும். இதெல்லாம் நான் ரொம்ப பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாதம்லாம் நிறைய தின்றுச்சு எறும்பு. தெரியவே தெரியாது. ஒரு ஸ்நாக்ஸ் வைக்கும்போது ரொம்ப எறும்பு. அப்பையிலேருந்து நான் இருக்கிறது முன்னாடியிலேருந்து இருக்குது. எறும்பு மட்டும் போகவே மாட்டேங்குது. பாருங்க, மாடு கத்திக்கிட்டே கிடக்குது தண்ணி ஊற்றி. சரி உடச்சிட்டு கூப்பிட்றேன். இதுனா நான் காலையிலேருந்து சாப்பிட்லையா, விரதம் இருந்தேனா, அதனால தான் பச்சரிசி சாதம். இன்றைக்கி பச்சரிசி சாதம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை வேறு. கீரை பொரியல், சாம்பார். இது வந்து தோணிக்கு இந்த பிள்ளைக்கு. எங்கடி மாம்பழங்கடி? சாம்பார். சாம்பாரில் இங்கே இந்த கொலன்னு இருக்கும் ஒரு காய். இங்கே அந்த காய் போடுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. அது வந்து நம்ம ஊரில் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் இலையில தான் சாப்பிடணும். அதான் இன்றைக்கி சாப்பிட்றேன். இந்த கயிறு தான் கையில் கட்டுற கயிறு. இது வந்து அண்ணி தான் கட்டுறாங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டில் 9 முடிச்சு 10 முடிச்சு போடணுமா. அதில் ஒரு முடிச்சு போட்டு போன வாரத்தில் வியாழக்கிழமை வந்துட்டு பூஜை பண்ணிட்டாங்க. பூஜை பண்ணி வச்சுருந்தாங்க. நான் எப்போ வருவேன்னு சொல்லிவிட்டு இந்த கயிறை கட்டுறதுக்கு தான் முடிச்சு போட்டுட்ருக்காங்க. இதுமாரி 2 கயிறு அண்ணியும் கட்டியிருக்காங்க பாருங்க. அண்ணியும் கட்டியிருக்காங்க. அண்ணி பாவம். ஆனால் எனக்கு அண்ணியை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவை விட மேலே தான் நான் நினைப்பேன். நல்லா எனக்கு எல்லாமே எனக்கு செய்கிறாங்க. எனக்கு உண்மையிலே அவங்க வந்துட்டு
அவங்களுமே வந்து வயசு ஆகலை, சின்ன வயசு தான். சின்ன வயசுலேயே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஸோ என்னோட அண்ணன் தான் இறந்தது. உண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறப்பெல்லாம். எனக்கு என்னடா கடவுள் எழுந்துட்டு அமைச்சிட்டாங்கன்ட்டு. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப சாஸ்திரம் பார்ப்பாங்க நம்ம ஊரில். இந்த மாதிரி விதவையாக இருந்தால் நம்ம ஊரில் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க, இந்த ஊரில் ரொம்ப பார்ப்பாங்க. உண்மையே சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஒதுக்குனாக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசு. உண்மையில் அதான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா. என்ன சாப்பிட்ற? ஆ ஆ சும்மா இங்கே பாருங்க, எனக்கு கயிறு கட்டியாச்சு பாருங்க, தெரியுதான்னு தெரில. அண்ணி வந்து கட்டி விட்டாங்க. 2 கயிறு ஒன்றா கட்டியிருக்கா. இது வந்து நடுவில் வந்துட்டு அருகம்புல் வச்சுருக்கு. 2 கயிறு. ஒரு கயிறு வந்து நாளைக்கு கழட்ட சொல்லிட்டாங்க. அதனால இன்றைக்கி 2 கயிறு போட சொல்லியிருக்காங்க. என்ன சாப்பிட்றோம் கையாட்டுறா? எதுவுமே இல்லை, கட்டியாச்சு ஒரு வழியாக. சும்மா சரி இருக்கு வாயில். எனக்கு அப்போவே தெரியும். இங்கே பாருங்க, பொட்டுக்கடலை. எனக்கு உண்மையில் இங்கே வந்துட்டு பல்லே அவனுக்கு ஒழுங்காகவே முளைக்கலை. 1 2 தான் முளைச்சிருக்கு. இவனுக்கு பொட்டுக்கடலை கொடுத்துருக்காங்க பக்கத்து வீட்டில். அது எவ்வளோ நேரம் வச்சு மென்னுட்டுருக்குறேன். முழுங்கிட்டானா என்ன ஆகிறது? இந்த இப்போ செரிக்குமானோட எனக்கு உப்பாக்கு ஜடையாக இருக்குது. ஜடை ஒட்டச்சு முடி அதிகமாகிடுச்சு. இன்னும் 2 மத்தியில் மொட்டை போட வேண்டியதான். ஆள் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்குறாங்க. நான் டீ போட போகிறேன். கம்பி வளைச்சிட்ருக்குறாங்க, பில்லர் கம்பி வளைக்கிறாங்க. அண்ணி வந்து டீ தூள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. குர்குரே பூவா குர்குரே வந்துச்சு. வாங்க டீ போடுவா. டீ போடலாமா? பூவா வா. சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். யுவர் பேட்டரி இஸ் ரன்னிங் லோ, சம்ஃபியூ இது சார்ஜ் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.